ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பபிள்ஸ் ஆக்வா. இன்றைக்கு பிளட் வார்ம்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுற அந்த ரெட் கலர் வார்ம்ஸை நம்ம எல்லாரும் பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நிஜமாலுமே பிளட் வார்ம்ஸ் தானா? இந்த வார்ம்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு ஹாபியிஸ்டாக வீட்டில் நம்மளால் பிளட் வார்ம்ஸை ப்ரீட் பண்ண முடியுமா முடியாதா? ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வர பிளட் வார்ம்ஸ் ஏன் 1 or 2 டேஸ்க்கு மேலே உயிரோடு இருக்கிறது இல்லை? ஒரு ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணணும்? ஃபிஷ்ஷஸ்க்கு பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறது உண்மையாலுமே பிளட் வார்ம்ஸ் கிடையாது. மிட்ஜ் ஃப்ளை அப்படிங்கிற இந்த இன்செக்டோட லார்வேயை தான் நம்ம பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். லார்வே அப்படின்னா முட்டை புழு. இந்த மிட்ஜ் ஃப்ளை அப்படிங்கிற இன்செக்டோட எக்கில் இருந்து பொரிஞ்சு வர புழு பார்க்கறக்கு திக் ரெட் கலரில் இருக்கிறனால நம்மளாவே மார்க்கெட்டில் வச்சுக்கிட்ட பேர் தான் பிளட் வார்ம்ஸ். ஜீனஸ் கிளிசரா அப்படிங்கிற ஒரு வகையான வார்ம்ஸை தான் நம்ம உண்மையாலுமே பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த வகையான பிளட் வார்ம்ஸ் ஆழம் கம்மியாக இருக்கிற கடல் பகுதியிலையும் அதன் சுற்று வட்டாரத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பிளட் வார்ம்ஸ்க்கு கடிக்கிற தன்மை இருக்குது. இது கடிக்கும்போது மற்ற அனிமல்ஸ்க்கும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களுக்கும் விஷத்தை பரப்பும். ஹியூமன்ஸை கடிக்கும்போது அவங்களுக்கு உடம்புல அலர்ஜியை உருவாக்கும். ஸோ சேஃப்டிக்காக இதை கலெக்ட் பண்ணும்போது ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜீனஸ் கிளிசரா வகையை சேர்ந்த பிளட் வார்ம்ஸ் அதிகப்படி 1 feet வரைக்கும் வளரும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா 14 inches வரைக்கும் வளரும். ஸ்மால் சைஸ் பிளட் வார்ம்ஸை ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. பெரிய சைஸ் பிளட் வார்ம்ஸை ஸ்டோர் பண்ணி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜீனஸ் கிளிசரா அப்படிங்கிற பிளட் வார்ம்ஸ் பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மிட்ஜ் ஃப்ளை லார்வேயை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். மிட்ஜ் ஃப்ளை அப்படிங்கிற இந்த இன்செக்ட் மஸ்கிட்டோ வகையை சேர்ந்த ஒரு வகையான ஸ்பீஷியஸ். மிட்ஜ் ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னா, எக்லே பண்ணும், எக் ஹேட்ச் ஆகி லார்வேயாக மாறும், லார்வே க்ரோ ஆனதுக்கப்புறம் பியூப்பாவாக மாறும், பியூப்பா க்ரோ ஆனதுக்கப்புறம் தண்ணிக்கு மேலே வந்து பூச்சியாக பறந்து போயிடும். ஒரு மிட்ஜ் ஃப்ளை எக்லே பண்ணும்போது 2 daysலேருந்து 1 weekக்குள்ளே எல்லா எக்ஸுமே ஹேட்ச் ஆயிரும். எக் ஹேட்ச் ஆகும்போது அதிலிருந்து லார்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டை புழு வெளியே வரும். இந்த புழு 2 to 3 weeksக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். மினிமம் 2 millimeterலேருந்து மேக்ஸிமம் 30 millimeter வரைக்கும் வளரும். 2 to 3 weeksக்கு அப்புறம் இந்த வார்ம்ஸ் எல்லாமே பியூப்பா அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். பியூப்பா அப்படின்னா கூட்டுப்புழு. இந்த வார்ம்ஸ் மேலே ஷெல் மாதிரி ஒரு கூடு ஃபார்ம் ஆயிரும். 2 to 3 days வரைக்கும் பியூப்பா ஸ்டேஜில் இருக்கும். 3 daysக்கு அப்புறம் வாட்டரோட சர்ஃபேஸ் வரைக்கும் ஊறி வந்து பூச்சியாக மாறி தண்ணியை விட்டு வெளியில் பறந்து போயிடும். தண்ணியை விட்டு பூச்சியாக வெளியே பறந்ததுக்கப்புறம் மிட்ஜ் ஃப்ளை 3 days மட்டும்தான் உயிரோடு இருக்கும். இந்த 3 daysல எந்த உணவும் மிட்ஜ் ஃப்ளை சாப்பிடாது. ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஒரு மிட்ஜ் ஃப்ளை ஆவரேஜாக 1 month வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதில் 3/4 நாள் அது புழுவாக தான் உயிர் வாழும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு மிட்ஜ் ஃப்ளை 4 வாரம் உயிரோடு இருந்துச்சுன்னா அதில் 2லிருந்து 3 வாரம் வரைக்கும் அது புழுவாக தான் உயிர் வாழும். இந்த 2லிருந்து 3 வாரத்துக்குள்ளே இருக்கிற புழுவை தான் கலெக்ட் பண்ணி நமக்கு மார்க்கெட்டில் பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க. மிட்ஜ் ஃப்ளையோட லார்வே ஒயிட், பேல் இல்லைனா ஆலிவ் க்ரீன் கலரில் தான் இருக்கும்.
அடர்த்தியான ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறனால இந்த வார்ம்ஸ் திக் ரெட் கலரை நமக்கு பிரதிபலித்து காமிக்குது. அதனால தான் இதை பிளட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மழை பெஞ்சு தேங்கி நிற்கிற தண்ணியில், குளம், குட்டை, டிச்சில், ஸ்லோவாக மூவ் ஆகிற ஆற்று பகுதியிலலாம் பிளட் வார்ம்ஸ் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பிளட் வார்ம்ஸ் அதிகமாக வாட்டரோட சர்ஃபேஸில் வந்து ஸ்விம் பண்ணாது, பாட்டமில் மண்ணுக்கடியில் புதஞ்சு தான் உயிர் வாழும். அழுகி போன இலை, ஹியூமன் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், ஆல்கைஸ் இதை எல்லாத்தையுமே பிளட் வார்ம்ஸ் உணவாக சாப்பிடும். இந்த வார்ம்ஸில் ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறனால தண்ணியோட கண்டிஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல அதனால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ பிளட் வார்ம்ஸை இந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணியில் இருந்து, குளம், குட்டையிலேருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். பட் பிளட் வார்ம்ஸை நம்ம வீட்லேயே ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடுங்க. பிகாஸ் அது ஈஸியான விஷயமும் இல்லை, அதே சமயம் நமக்கு அது சேஃபும் இல்லை. ஒரு டப்பில் கொஞ்சம் வாட்டர் கலெக்ட் பண்ணி காஞ்சி போன இலையும் சாயிலையும் ஆட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக பிளட் வார்ம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த பிளட் வார்ம்ஸ் எல்லாம் க்ரோ ஆனதுக்கப்புறம் பூச்சியாக பறந்து போயிடும். இந்த பூச்சி மறுபடியும் அதே டப்பில் வந்து எக்லே பண்ணும் அப்படின்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி மிட்ஜ்ஃப்ளை லார்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் வார்ம்ஸை நம்மளால் கண்டிப்பாக கலெக்ட் பண்ண முடியும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறனால நமக்கு 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல் விஷயம், கார்ப்பரேஷன்லேருந்து செக்கிங் வந்தாங்கன்னா நம்ம டப்பில் வார்ம்ஸ் இருக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபைன் போடுவாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த டப்பில் மிட்ஜ்ஃப்ளை மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோவும் கண்டிப்பாக எக்லே பண்ணி லார்வேயை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே மஸ்கிட்டோ மட்டும் இல்லாமல் மற்ற தேவையில்லாத இன்செக்டையும் அலோவ் பண்ணுறக்கு நம்மளே ஒரு பெரிய ரீசனாக மாறிடுவோம். ஸோ பிளட் வார்ம்ஸை ப்ரீட் பண்ணணுங்கிற ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஷாப்பில் இருந்து ஃப்ரெஷ்ஷான பிளட் வார்ம்ஸ் வாங்கி உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பில் லைவ் பிளட் வார்ம்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம். அடுத்த நாள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பிளட் வார்ம்ஸுமே இறந்து போயிடும். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பிளட் வார்ம்ஸை கலெக்ட் பண்ண இடத்துல அந்த வார்ம்ஸுக்கு ஏற்ற சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஃபுட். இந்த மாதிரி சூட்டபிளான சுச்சுவேஷனில் வாழ்ந்த அந்த பிளட் வார்ம்ஸை அதோட இடத்துல இருந்து எடுத்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் ஸ்டோர் பண்ணும்போது அங்கே அதுக்கு ஏற்ற சூழ்நிலை அமையாது. அந்த சூழ்நிலையை நம்மளால் அமைச்சு தரவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. அதனால் கண்டிப்பாக பிளட் வார்ம்ஸ் 1 or 2 டேஸில் இறந்து போயிடும். ஸோ லைவ் பிளட் வார்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காமல் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கே எல்லா பிளட் வார்ம்ஸையும் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிடுங்க. பிளட் வார்ம்ஸில் நிறையா அயன் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இந்த வார்ம்ஸை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம ஃபிஷ்ஷுக்கு நிறையா அயன், ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் கண்டென்ட் கிடைக்கும். ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஸ்பெசிஃபிக்காக பீட்டாஸ், மோலிஸ், கப்பீஸ், டிஸ்கஸ், லோச்சஸ், ஈல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பிளட் வார்ம்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடும். ப்ரீடிங் பண்ணுறதுக்கு பிளட் வார்ம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா ப்ரீடர்ஸ் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி ஃபிஷ்ஷுக்கு கண்டிப்பாக பிளட் வார்ம்ஸை ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறையா ஹாபிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு குவெஸ்டின் மார்க், ஒரு ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பிளட் வார்ம்ஸை ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபிஷ்க்கு ஒரு நாளைக்கு 5 பிளட் வார்ம்ஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம ஃபீட் பண்ணணும். டெய்லியும் பிளட் வார்ம்ஸை ஃபீடிங்காக கொடுக்கக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம பிளட் வார்ம்ஸை நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணணும். டெய்லியும் பிளட் வார்ம்ஸை ஃபீட் பண்ணும்போது நம்ம ஃபிஷ்ஷுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும். அதாவது நம்ம ஃபிஷ்னால் சரியாக மோஷனை பாஸ் பண்ண முடியாது. ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், உடம்பு குண்டாயிரும், தடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம் பிளாடர் டிசீஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது.
ஸோ டெய்லியும் ஃபீடிங் பண்ணாமல் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். லைவ் பிளட் வார்ம்ஸ் பேக்கெட்டில் வரும். அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே அக்வாரியம்குள்ளே ஊற்றக்கூடாது. பிகாஸ் அந்த பேக்கெட்குள்ளே இறந்து போன பிளட் வார்ம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் வார்ம்ஸோட வேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம அப்படியே ஊற்றினோன்னா அக்வாரியம் வாட்டரோட பெராமீட்டர் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ லைவ் பிளட் வார்ம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து டேப் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஃபீடிங்க்கு கொடுத்துடலாம். பிளட் வார்ம்ஸை ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்வாரியமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பல்காக பிளட் வார்ம்ஸை அக்வாரியம்குள்ளே போட்டுட்டிங்கன்னா சில பிளட் வார்ம்ஸ் ஃபிஷ்ஷுக்கிட்டேருந்து தப்பிச்சு சப்ஸ்ட்ரேட் இல்லைன்னா சாயில்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அந்த பிளட் வார்ம்ஸ் 1 or 2 டேஸில் இறந்து போகும்போது அகெயின் நம்ம வாட்டர் பேராமீட்டர் டிஸ்டர்ப் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிளட் வார்ம்ஸ்னால் என்ன, பிளட் வார்ம்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இல்லைன்னா ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's a goodbye from us.